அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல திமுக அதிமுக பாஜக மூவரும் இணைந்து ஒரு கூட்டணி உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நல்ல ஆர்வம் வந்தா சந்தோஷம். ஏன் நீங்களாம் ஒன்று சேரும்போது அவங்க சேரக்கூடாதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தாவேகா யாரு கூட சேரணும் சேரக்கூடாதுன்னு பேசலாம். பிஜேபி அதிமுக திமுக இப்போ இதுதான் முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம துறையில் எல்லாமே சரியாகி போச்சு. சட்டத்துறையில் லாக்அப் டெத் இல்லை, அதுக்கப்புறமா செயின் பிக் பாக்கெட்லாம் யாருமே படிக்கிறது இல்லை. தாவேக ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லாம் என்ன பண்ணாங்க, திந்திட்டாங்க. ஐயோ வேணாண்ணா, பீஸ்ட் படத்தில் பார்த்தீங்களா, மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்களா, விஜயண்ணா கோவம் வந்தோன்னா கூப்பிட்டு செம்மையாக வச்சிருவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் லீவ் விட்டு போயிட்டாங்க. திருட்டுத்தனம் பண்ணுறவங்கலாம் A1 A+ ஹிஸ்ட்ரி சீட்டர் எல்லாமே அப்ஸ்கானிங்கெல்லாம் ஆந்திரா கேரளா ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே நடக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பாட்டில் 10 ரூபா வாங்குறதில்ல. 3 மாலையும் வந்து விவசாயிக்கு கரண்ட் வருது. கரண்ட்டு கட்டி எங்கேயுமே ஆகிறதே கிடையாது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதிமுக திமுக ஒன்று சேர்ந்துருவாங்களோ பிஜேபி சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு முழு நேரமும் சிந்தனை அதை மேலேயே இருக்குது. அவங்க சேர்ந்துன்னு போகிறாங்க, சேரா கட்டி சேராமல் போகிறாங்க. ஓட்டு போடுற மக்கள் பார்த்துக்கு போகிறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் கூட நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கினாங்க. மக்கள் எதனா அதை பற்றி பேசுகிறாங்களா? எதிர்கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, அவ்வளோதானே. அது மாதிரி அவங்க சேர்ந்துன்னு போகிறாங்க. இப்போத்துலேருந்தே இவங்க சேர போகிறாங்க. இந்த கதை கட்டுறதுலேயே இருக்கிறீங்க. சரி, இப்போ பிஜேபி திமுக சேர்ந்துச்சு, என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, இருதுருவமாக இருந்த கட்சிகள் ஒன்றா சேர அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் வந்து விட்டு ஓடி வந்தப்போ நீங்கள் சேர்த்துக்கினீங்களா? கல்லாப்பட்டி கூட்டணின்னு பேசிட்டு அப்புறம் கல்லாப்பட்டி இப்போ உங்க கூட தானே இருக்குது. கல்லாப்பட்டி எங்கே? இப்போ நாளைக்கு ஸ்டாலின் போயிட்டு ஒரு 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 அறிக்கை விட்றாரு, நான் கல்லாப்பட்டி கூட்டணி வச்சுதேன், என் கல்லாப்பட்டியை காணோம், கல்லாப்பட்டி கூட்டணியை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க. களவாண்டுட்டு போனது யாரோ அவங்களே ஒன்று எடுத்துகிட்டு வந்து கல்லாப்பட்டி கூட்டணியை அங்கேயே வச்சிடணும். இல்லைனா கல்லாப்பட்டி கூட்டணியை காணுன்ட்டு நான் வந்து பத்திரிகையில் ஹிந்து, டெக்கன் கிரானிக்கல், தினமலர், தினத்தந்தியில் அரை பக்கத்துக்கு நான் விளம்பரம் கொடுப்பேன். தயவு செய்து கல்லாப்பட்டி கூட்டணி இருந்த இடத்துக்கு வந்துடணும். விளம்பரம் கொடுத்தா மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுக்குவீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கிரியேட்டிவாக. நீங்கள் சொன்ன வார்த்தை தானே. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆள் பிடிக்கிறாங்கன்னு அரசியல் பற்றி பேசுகிறாங்க. என் கட்சியிலேருந்து ஆளை பிடிச்சின்னு போயிட்டாங்க. என் கட்சியில் இந்த வரிசை இந்த பாகையனில் இவருக்கு நான் சீட்டு கொடுத்து பரிந்துரை பண்ணி பிஃபார்மில் கையெழுத்து போட்டு ரெட்டையில் நிற்க வச்சு ஜெயித்தேன். இவரை காணோம், கண்டுபிடிச்சி கொடுங்க. ஆள் பிடிச்சின்னு போகிறவங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுறதுலாம் நல்ல அரசியலா? யோகியமான அரசியலா? அது மாண்புள்ள அரசியலா? அது ஒரு சைடு களவாடின்னு உங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. திருடர்கள், திருடிட்டீங்க, எம்எல்ஏவை களவாண்டுறீங்கன்றாங்க. இப்படி ஒரு பேரை வாங்கிட்டு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்காம எந்த ஒன்றா திமுக கவுக்க பார்க்குது. திமுக கவுக்குற நிலைமையில இருக்குது. இல்லை அதிமுக அதை பற்றி நினைக்கவாச்சு செய்யுமா? நான் கேட்குறேன், சரி 10 எம்எல்ஏவை வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு என்னங்க உதயநிதி ஸ்டாலினுக்கோ இல்லை ஸ்டாலினுக்கோ வேண்டுதில்லை? நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. இப்போ நான் போய் திருடுறேன், ரைட்டா? நான் போய் தப்பு பண்ணுறேன். அதில் வரக்கூடிய அந்த லாபத்தை நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகணுன்னு பார்ப்பேனா, இல்லை அது எடுத்துன்னு வந்து ராபின்சனுக்கு கொடுப்பேனா? திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவங்க பண்ணிக்கலாம். அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க பண்ணிக்கலாம். திமுக பண்ணி அதிமுக முதலமைச்சர், இல்லை அதிமுக பண்ணி திமுக முதலமைச்சர் உட்கார வைப்பாங்களா? சாத்தியம் இருக்குது. அவங்களுக்கு இப்போ நம்பர் கூப்பிட்டா கூட வரல. திரும்பி தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி 60 நாளாக அதையே பேசிக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் நீட்டு தேர்வுக்கு ஒருத்தர் அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தார். 59 வயசு. அது தரம், அது ஸ்தானம். எல்லா படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தகப்பனா அந்த ஸ்தானத்தில் இருந்து எப்படி போராட்டம் பண்ணணுமோ, எப்படி உரிமையை மீட்டு கொடுக்கணுமோ, அந்த கல்வி அமைச்சருக்கு தகுதி இல்லை. நீட்டு தேர்வு பேப்பர் லீக் ஆகுது, இவங்களாம் மந்திரியாக இருக்கிறதே லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போராட்டம் பண்ணுகிறார். நீட்டு தேர்வு மற்ற போட்டித் தேர்வுக்கெல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. நாட்டில் அங்கே டெல்லியில் இப்படியெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம உட்காந்து இங்கேருந்து இவர் அவரோட சேர்ந்தார், அவரோட சேர்ந்தார், இவங்க 2 பேரும் கூட்டாயிட்டாங்க. நான் வந்து பழைய அரசியல் இப்படியே பேசினே இருக்கும். அப்படியே இப்போ 2 மாதம் தானே ஆச்சு, இன்னும் ஒரு 2.5 வருஷம் இப்படியே பேசினே இருக்கும்.
திமுக கவுக்க பார்க்கிறது, அதிமுக சேர பார்க்கிறது, அதிமுக சேர பார்க்கிறது, திமுக பிஜேபி குறுக்கே வருகிறது. பிஜேபி என்ன பண்ணிச்சு இப்போ உங்களை? என்ன பண்ணிச்சு பிஜேபி? இதெல்லாம் ஒரு ஒரு தூசு உங்களை பிஜேபி எதனா தொட்டுச்சா? உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே யோகித புனிதர்களா? அவர்கள் மீது வழக்குகளே இல்லையா? நடவடிக்கை எடுக்க முடியாதா? இப்போ அமலாக்கத்துறை எதனா பழைய கேஸை தூசு தட்டி ஏதோ ஒரு விஜயபாஸ்கரை விசாரணைக்கு கூப்பிட்டுச்சுருந்தா நீங்கள் சொல்லலாம். அவங்க தான் எதுவுமே பண்ணுறது இல்லையா? அவங்க இப்போ இந்த மருத்துவமனைக்கெல்லாம் வெட்டினரி காலேஜ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய நாய்ங்கள்லாம் வந்து வரும். அதேமாதிரி இந்த குட்டியாக செல்லமாக வளர்த்த பிராணிகள்லாம் வரும். ஊசியை பார்த்தோம் அவர் மருத்துவர் ஊசியே போடலாம், அதுக்கு முன்னாடி கத்துதே இது அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆட்சி பத்திரமா இருக்குது. இந்த ஆட்சி நிலைத்து நீடிக்கிற மாதிரி தான் ஸ்தரத்தன்மையோடு போய் கொண்டிருக்கிறது. ஆட்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்குது. ஆனால் அந்த சவுண்டு இருக்குது பாருங்க, இந்த மருத்துவமனையில் நான் சொல்ல பாருங்க, அது மாதிரி இருக்கு. ஓகே, ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் ஆட்சி கலைந்து விடும் என்ற சொன்ன வார்த்தைக்கு நிர்மல்குமார் இத்தகைய ஒரு பதிலை சொன்னார். அவர் அடிக்கடி ராஜேந்திர பாலாஜி சார் தக்லீஃப் பண்ணுவார். ஒரு தக்லீஃப் மூமெண்ட்லாம் கொடுப்பாரு. நீங்கள் ஒண்டி தான் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி அதை ஒரு வாடிக்கையாக எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே சார், எடப்பாடி நினைச்சா கவுக்க முடியும் சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஸ்டாலின் நினைச்சா கவுத்துருவாரு. அப்போதானே அது ஒரு பேசு பொருளாகுது, பரபரப்பாகுது. எனக்கு தெரிஞ்சு கவுக்குற மாதிரிலாம் இல்லைங்க. பத்திரிகையாளர்கள் யாருன்னா பேசினாலும் செல்போனை வாங்கிட்டு இட்டு போய் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. யார் அது முயற்சி எடுப்பாங்க? எத்தனை எம்எல்ஏன்னு வாங்குறது? யாராவது ஒரு எம்எல்ஏ மாட்டி விட மாட்டாங்களா? உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை எதிர்கட்சிகள்லாம் அப்படி பண்ண முடியாது. கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வாங்கலாம் ப்ளீஸ். இப்போ டிடிவி தினகரன் சார் கரடியாக கத்துறாருல்ல, எம்எல்ஏவை காணோன்னு எதனா நடவடிக்கை எடுத்தீங்களா? அண்ணே நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்களாண்ணா, வரீங்களான்னு அப்படியே உடனே எஃப்ஐஆர் போட, அப்படியே பிடி. இந்த சிங்கம் படத்தில் வரப்போ உடனே வண்டி எடுப்போ அப்படி அந்த பத்திரிகையில் தூக்கு, செல்ஃபோனை வாங்க, அத்தை பண்ணு பத்திரிகை செய்தி என்ன வேகமாக போகுது படம் காட்சி. இங்கே பார்த்தா அந்த பழைய காலத்தில் அந்த படம்லாம் வரல, பதர் பந்தாஞ்சலுக்கு ரேஞ்சுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் மாதிரி அப்படியே பொறுமையாக போகுது. படம் எப்படி ஓடும்? இதுதான் ஓட்டம். அதனால் ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, பணபலம் படபலம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. குதிரை பேரன்றது உங்களால் தான் பண்ண முடியும். அதுதான் சாத்தியம், அதுதான் முறை. அப்படிதான் நடந்துருக்குது. எதிர்கட்சிகளை நோக்கி போறாங்க, அது குதிரை பேரன்றது புதுசா இருக்கு. நாளுக்கு நாள் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, தினமும் சொல்றாரு 6 மாசத்துல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். ஆமாங்க, அப்படி சொல்லலைன்னா திமுக இருந்தே 3 எம்எல்ஏ போயிடுவாங்க. அது குதிரை பேரத்துல வராது. அன்பு அதுக்கு பேரு. எப்படி அன்பா வராங்க? அதுக்கு என்ன டெம்ப்ளேட் வரும் தெரியுமா? மு.க. ஸ்டாலினோட அரசியல் தன்மை, ஆளுமை எங்களுக்கு சரியில்லை, உதயநிதி ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அதை கண்டித்து வெளியிலே வந்து விட்டோம். நானே சொல்றேன், இப்போ இதுதான் டெம்ப்ளேட். யாருன்னா ஒருத்தர் என்ன எல்லாம் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரி கிடையாது. அதேமாரி நாளைக்கு திமுகலேருந்து யாரா எம்எல்ஏ போனால் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலினோட தலைமை சரி கிடையாது. இதுதான் வரும் பதில், வேற என்ன சொல்லிட்டு போகிறது. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்களோ ராஜேந்திர பாலாஜி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இருக்கிறவங்களும் போயிட்டாங்களா, அப்புறம் என்ன பண்ணுறது? காலியாகிற கட்சியை வச்சுக்கின்னு வெறும் கட்டடம் தான் இருக்கும். அதனால் இருக்கிறவங்கள தக்க வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நல்லா வருவப்பா, நீ நல்லா ஓடினா ஜெயிச்சிருப்பா, ஒரு பாராட்டோ இல்லை ஒரு ஜோக்கோ இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, அதுக்கு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை பார்த்தா கவுக்குற அந்த சக்தியெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியுது. சார், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அந்த எம்பிக்கள் கூட்டத்தில், ஆன்லைனில் நடத்தின எம்பிக்கள் கூட்டத்தில் சொல்கிறாரு, காங்கிரஸோடு எந்த விவகாரத்திலும் சேர்ந்து பயணிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்த்தா காங்கிரஸோடு 29 தேர்தலில் கூட்டணி இல்லை, அப்போ திமுக ஆட்டோமேட்டிக்காக பாஜகவோட போகிறது என்ற ஒரு கணிப்பு. கணிப்புலாம் இல்லைங்க, யதார்த்தம். ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை அங்கே இருக்கணும். இப்போ போனால் என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணு, ரைட்டா? யாரோ ஒருத்தர் யாரு கூடவும் சேரணும். அவங்களுக்கு அது இன்னொன்று, பிஜேபி யாருன்னா வந்து சேர்றாங்கன்னா அவங்க சேர்த்துக்கு போகிறாங்க. பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? இது வந்து ஆஃபர் அண்ட் கன்சிடரேஷன். when there is an offer there is always an consideration. ஒருவேளை பிஜேபி திமுக வர்றான்னு விருப்பப்பட்டு தான் சேர்த்துக்கும். இல்லை பிஜேபி நினைக்குது, இல்லை அதிமுகவோட போதும் நம்ம இப்படியே போகலான்னா அது நடக்கும், அவ்வளோதாங்க. அப்படியே இது பெரிய அப்படியே சர்வதேச அரசியல் மாதிரி இதையே பேசிக்கிட்டு இதை வைத்த நீங்கள் எதை வச்சு ஓட்டு வாங்கினீங்க? விஜய் சாரோட முக வசீகரம், விஜய் சாரோட, அதுதான் உங்களோட பலம். அதனால் இந்த பாசிசத்தை வீழ்த்துவோம், பாஜகவும் சேர்ந்துரும், அதெல்லாம் பேசினவங்களாம் இப்போ உங்கள் கூட தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாது. யார் கூட வேணால் சேருவாங்க. அரசியல் ரொம்ப சுயநலமானது.
அதனால் எனக்குலாம் வந்து அப்படி சேர்ந்தாங்கன்னா அதுலலாம் வந்து பார்த்தீர்களா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் இப்போ உங்களுது பார்த்தீர்களா அப்படின்னு தானே நடக்குது. காங்கிரஸ் யாருன்னா இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொன்னாங்களா? இப்போ இதே 110 சீட்டு திமுக வந்து தான் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? அங்கே தானே இருந்திருப்பீங்க எல்லாம். அதானே யதார்த்தம். இப்போ அதிமுக ஓட்டே வாங்கல, அதிமுக ஒரு 20 சீட்டு வச்சுக்கோங்க, மிச்சம் வந்து ஒரு 108 பதிலாக 100 இடம் இவங்க வந்துட்டாங்க, 110 இடம் இல்லை ஒரு 108 இடம் இதே திமுக வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? எல்லாம் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், கூட்டணி. இதானே, இவ்வளோதானே. இதுக்கு என்ன கொள்கை, இதுக்கு என்ன புடலங்கா, இதுக்கு என்ன வெங்காயம்? சூழ்நிலை சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் எல்லாரும் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் சுயநலமான சூழ்நிலை அரசியல்வாதி, அவ்வளோதான். அதை தாண்டிலாம் அது ஒன்றும் பெரிய கொள்கைகள்லாம் கிடையாது. அதனால் அவங்க சேர்ந்தா சேர்ந்துன்னு போகிறாங்க, இல்லைன்னா இல்லை. மக்கள் வந்து சேர்ந்தா ஓட்டு போடுவாங்களா, பிரிஞ்சிருந்தா ஓட்டு போடுவாங்களா, அது மக்கள் சாய்ஸ். அதனால் நம்ம அதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. திமுகவினர் சொல்கிறாங்க தாவேகா தான் பாஜகவோட உறவில் இருக்குது. ஏன்னா தாவேகாவை இன்று வரை ஆளுநரும் சரி பாஜகவும் சரி எந்த ஒரு விவகாரத்துலையும் அவங்கள எதுவும் இது பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் சாய்குமார் தலைமை செயலாளரை 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பாஜகவோட எவ்வளோ தொடர்பில் இருக்காருன்றதும் தாவேகாவுக்கு தெரியும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தால் யாரோ ஒருத்தர் நியமனம் பண்ணணும். அந்த தேர்தல் ஆணையம்லாம் அது ஒரு தேர்தல் ஆணையமா? தேர்தல் நேரத்தில் காசு பயங்கரமாக போகுது, 2000 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொண்டு போய் தூக்கி இந்த தேர்தல் ஆணையம் தான் அது. பாஜக என்ன அப்படியே திமுக அமைச்சர்கள் மீது அப்படியே பயங்கர நடவடிக்கை எடுத்துச்சு. செந்தில் பாலாஜின்ற ஒருத்தரை எத்தனை பேர் தான் அடிப்பீங்க? பச்சாதாபமே இல்லையா? அவர் ஒருத்தரை ஒன்றே பிடிச்சி வச்சுக்கினாங்கப்பா எல்லாம். மற்றவங்க யார் பேச்சும் போகிறது கிடையாது. செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் செல்வாக்கா பேர் எடுக்கக்கூடாது, ஏதோ அவர் ரேஞ்சுக்கு ஏதோ பாட்டிலுக்கு ஏதோ பண்ணார் கரூர் கம்பெனி வச்சு. அதுக்கு இப்படியா பிஜேபி அடிச்சது, தாவேகா அடிக்குது, நாளைக்கு புதுசா கட்சி வந்தால் அது கூட செந்தில் பாலாஜி தான் அடிக்கும். நான் கேட்குறேன், நாட்டில் வேறு யாருமே எதுவுமே பண்ணுறது இல்லையா? அதனால் பிஜேபி வந்து தேர்தலுக்கு முன்னாடி திமுகவே எதுவும் பண்ணல, புரியுதுங்களா? எத்தனை அமைச்சர்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்த மாதிரியும் ஹேமந்த் சோரனுக்கு மாதிரி நடந்தாப்புல. நான் இதை தேர்தலுக்கு முன்னாடியே நான் இதையே தான் பேசியிருக்கிறேன், இன்றைக்கும் நான் இதையே தான் பேசிடுவேன். அதே மாதிரி 2 விஜயபாஸ்கரும் ஜாலியாக ஹாப்பியாகிறாங்களா? பிஜேபி நடவடிக்கை எடுத்துருந்தா அவங்க என்ன பண்ணிடணும்? தமிழ்நாடு அரசியல்வாதிகள் மீது பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே பண்ணுறதில்ல. இவங்களா பிஜேபி வந்துவிடும் சொல்லி சொல்லி பழக்கம் ஆகி போச்சு. அதனால் சொல்கிறாங்க எல்லாரும் கூடயுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பிஜேபி. இபிஎஸோட கூட்டணி இருந்து ஃப்ரெண்ட்லி, இவங்க கூட 2 பேரோட கூட்டணி இல்லாமல் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் பிஜேபி எதிர்த்து பேசுங்க, அரசியல் பண்ணுங்க. அப்போ நான் சொல்கிறேன், ரைட், ஓகே, உண்மையிலே எதுக்குறாங்க போல அப்படின்னு. ஒரு இடத்துல கூட முதல்வர் விஜய் அவர்கள் பாஜக என்றோ மோடி என்றோ சொல்ல மாட்டேன். எதுக்கு பேசணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் உசுப்பேற்றி விடுவீங்க பத்திரிகையாளர்களை. நாளைக்கு நான் எதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்காமல் அவாய்டு பண்ணுங்கிறேன் உசைன் போல்ட் மாதிரி? அப்புறம் இதே கேள்வி வரும், ஏன் நீங்கள் பிஜேபி எதிர்க்க மாட்டீங்க? மேகதாது தண்ணி தர மாட்டுறாங்க, அவர் ஒரு நடுநிலையாக நடந்துக்கலாம்ல, இதெல்லாம் கேள்வி கேட்பீங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாதான். நான் அவங்களெல்லாம் சந்திக்கிறதே கிடையாது. நான்லாம் பேச முடியாது. எதுங்க பேசணும்? நான் எதுக்கு பிரச்சாரம் பண்ணேன்? முதலமைச்சர் ஆகணும் ஆகிட்டேன் இல்லை, அப்புறம் எதுக்கு நான் பிஜேபி பற்றி பேசணும்? லைட்டாக பேசுனதுக்கே டைட்டாக ஆக்கி விட்டீங்க. இது போதும். இதுக்கு மேலே நான் டைட்டாக பேசினா அப்புறம் அவங்க டைட்டாக அரசியல் பண்ணுவாங்க, ரொம்ப சிரமமாகிடும் அண்ணனுக்கு. அதனால் இது போதும். பிஜேபின்றது லைட்டாக அப்படி மூலையில் இங்கே 4 திட்டோன்னா பிஜேபி, ஒரு 6 திட்டோன்னா பிஜேபி லைட்டாக தொட்டுக்கிற மாதிரி ஊருக்கிற மாதிரி நாங்கள் பேசிக்குவோம். அதோடு சரி. பிஜேபியில் எடுத்து பேசக்கூடாது, தப்பாகிடும். இந்த அரசியலுக்கே வந்து சிக்கலாக போயிடும். அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எதுக்கு பண்ணோம்? நான் ஆட்சிக்கு வரலைன்னா பேசலாம். நான் தான் பிஜேபி எதிர்ப்பு பேசாமலே ஜெயிக்கிறேனே தமிழ்நாட்டில். திமுக எதிர்ப்பு பேசி ஜெயிச்சிட்டேன். அதிமுகவை கண்டுக்கவே இல்லை, அதிமுகவை எதிர்த்து பேசி ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிமுகன்ட்டு அவங்களே விருப்பப்பட்டு நிறைய பேர் வந்து சேர்றாங்க. எனக்கு தேவையே இல்லையே. நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் நான் பிஜேபி எதிராளுன்னு? யாருக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்? அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேசவும் மாட்டேன். பேசினாருன்னா பார்த்துக்கலாம், அவர் பேச மாட்டார். நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க விஜய் சார் பேசுவார்னு? ஸ்டாலின் பேசினார்னா அவனுக்கு தோற்று பேசினார். நடுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போ வந்து கூட்டணி விட்டு வெளில போனார். அதனால் இனிமேல் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு பேசினார். ஒரு சில நேரத்தில் மாநிலத்துக்கு நாங்கள் கேட்போம், அவர் பேசினார். அதெல்லாம் விஜய் சார்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்குறேன். சார் அவங்களும் இவரும் ஒன்றா? இவர் 2.25 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகிறாரு. அவங்களாம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? அவங்க போகிற ரூட்டு எங்களுக்கு செட் ஆகுது. நாங்கள் வேறு மாதிரி. அதனால் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வந்தே மாதரம் வந்து சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க, கட்டாயமாக்கப்படும் சொல்லிட்டு அதை எதிர்த்து திருமாவளவன் அவர்கள் அந்த சுற்றறிக்கை தமிழ்நாடு அரசு இணங்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு எந்த ஒரு விளக்கமும் இன்று வரை கொடுக்கல அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை. நாங்கள் வந்து அது பத்திரிகையாளரும் எங்கள் அமைச்சர்கிட்ட கேட்கக்கூடாது.
எதனா டவுட்டு தான் அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா திருமாவளவன் சார் தான் வந்து தாவேக்காவோட குரலின் குரலாக அவர் எதிரொலிப்பார். அதெல்லாம் வந்து நாங்கள் ஏங்க எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்கங்க. அவங்க பிஜேபி அவங்க அரசியலுக்கு பண்ணிக்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், தமிழ் தாயை பாட வேண்டும் நாங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுருவோம். ரொம்ப கேட்டிங்கன்னா சரியா போச்சா? அவங்களோட நிலைப்பாடு அவங்களுக்கு, எங்களோட நிலைப்பாடு எங்களுக்கு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. சார் திருமாவளவன் கூட ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சார். இந்த மாதிரி முதல்வர் விஜய் வந்து பாஜகவை மோடியை எதிர்க்க மாட்டாரு, நாங்க தான் எதிர்க்கிறோமே, எங்களை அவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அது புதுசாக இருக்குல்ல. அது எப்படின்னா, நான் வந்து உங்களை கேள்வியெல்லாம் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்ப்பீங்க, அவர் என்ன கேள்வி கேட்பாரு. சரியா போச்சுல்ல? அப்படியே பண்ணலாம்ல. நாளைக்கு நான் உங்களை கேட்டேன்னா நான் எதுவுமே பேசினேன், அவங்க பேசினாருன்னு அப்படின்னு, அவ்வளோதான். அதான் வந்து அவுட் சோர்சிங் த பாலிடிக்ஸ் என்று சொல்லலாம். நேரடியாக அரசியல் பண்ணாமல் ஆள் வச்சு அரசியல் பண்ணுறது, அதுக்கு தான் கூட்டணி எல்லாம் வச்சுக்கிறது. அதுதான் அதனால் நல்ல சாய்ஸு, நல்ல அரசியல். நான் தான் அதான் ஃபஸ்ட்டே நான் போன கேள்வியிலே சொல்லிட்டேன் பாருங்க. பிஜேபி அதெல்லாம் எதுக்குங்க பிஜேபி எடுத்து பேசினா ஆகும்போது நமக்கு சிக்கல். அது அதான் எங்களுக்கு சிக்கல் ஆகிற விஷயம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். எங்களால் மற்றவங்களுக்கு சிக்கல் வர மாதிரி நான் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஒய் ஷுட் வி, நாங்கள் மேக்சிமம் என்ன பண்ணுறோம், காங்கிரஸோட நட்பு பாராட்டுறோம். இதுதான் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறது. நீங்கள் ஏதோ எங்களுக்கு 108 எம்எல்ஏக்குது, அந்த 5 எம்எல்ஏக்கு வேண்டி நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது பிஜேபி எதிர்ப்பு தான். இது இன்னொரு விளக்கமாக வரும். இன்னும் அதை அவங்க கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சோன்னே இதையும் விளக்கமாக சொல்லுவாங்க. நம்ம முன்கூட்டியே சொல்லி வச்சிருவோம். ஓகே, ஆதி திராவிட நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு மாற்றினது எனக்கு அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்றாரு. ஆனால் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாற்றி கருத்து பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு. ஏன் நீங்கள் அண்ணா ஒண்டி தான் மாற்றி பேசணுமா? நான் மாற்றி பேசக்கூடாதா? அண்ணா எவ்வளோ மாற்றி பேசுறீங்கன்னா எனக்கு ஒரு சாய்ஸ், நானும் மாற்றி பேசுகிறேன். இது அரசோட நிலைப்பாடு. வன்னியரசு அரசவையில் இருக்கிறார் அமைச்சர், அவர் கட்சி நடத்துகிறாரு. அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு முரண் இருக்கிற மாதிரி அதை வச்சு ஒரு 2 நாள் பண்ணிட்டா 365 நாள் இருக்குங்க வருஷத்தில். டெய்லி அதெல்லாம் ஒரு அரசியல் பண்ணணும்ல. நீங்கள் பாட்டு பொதுமக்கள்லாம் திரண்டு வந்து எங்கேப்பா மாற்றோம், எதுவுமே வேலை வாய்ப்பு வரல, கரண்ட் இன்னும் வரல, 2500 ரூபா வரல, குழந்தைங்களுக்குலாம் வந்து மோதிரம்லாம் போட்டு கொடுங்க, நீங்கள் டிலே ஆகுது, 6 சிலிண்டர் எங்கே, அதெல்லாம் கேட்டுறக்கூடாதுல்ல. அதனால் இந்த மாதிரி வார்த்தையை எதிர்த்து, அதாவது சமூக நீதித்துறை வந்து என்ன ஆதி திராவிடர் துறையை சமூக நீதித்துறை மாற்றினது அதிர்ச்சி அளிக்குது. ஆனால் 25 எம்எல்ஏ மாற்றி போட்டது அதிர்ச்சி அளிக்கல. அமமுகவோட எம்எல்ஏ என்ன நிலைப்பாடு எங்கே போனாரோ அது அதிர்ச்சி அளிக்கல. இதெல்லாம் அந்த வார்த்தை மாற்றினது அதிர்ச்சி அளிக்கிறது. 1,30,000 ரூபா ஒரு தாவேக்கா ஒரு கட்சி நிர்வாகி லஞ்சம் வாங்குறாரு, அதிர்ச்சி அளிக்கல. ஒரு அமைச்சர் போய் ஒரு குழந்தைகிட்ட வந்து அது குட் டச்சா பேட் டச்சான்னு விவாதம் ஆகிற அளவுக்கு டச் பண்ணுறாரு, அது அதிர்ச்சி அளிக்கல. ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க, அது அதிர்ச்சி அளிக்கல. ஸ்டேடியத்தில் உட்காந்து மாத்திரையை கசக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பண்ணுறாங்க, அது அதிர்ச்சி அளிக்கல. லாக்அப் டெத்து அதிர்ச்சி அளிக்கல. எது அதிர்ச்சி அளிக்குது? துறைக்கு பெயர் மாற்றம் அதிர்ச்சி அளிக்கிறது. புரியுதுங்களா? எதுலாம் மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் அப்படின்றது. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், இனிமேல்ட்டு எங்கன்னா எதுக்குன்னா பெயரை மாற்றிட்டாங்கன்னா தான் அதிர்ச்சி அளிக்கணும். மற்றபடி மக்களோட வாழ்வாதாரம் போனாலும் அதிர்ச்சி அடையக்கூடாது. ஓகே, பாமக கொஞ்சமாக தாவேக்காவோடு நெருக்கம் காட்டுது, அதனால தான் திருமாவளவன் இதெல்லாம் பேசுகிறாருன்னு விமர்சிக்கிறாங்க. அப்படி நெருக்கம் பாமக காட்டுறது உண்மைதான். ஐயா அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் ஐயா ஆதவர்ஜனவை புகழ்ந்து தள்ளிட்டார். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இயற்கையை பார்க்கும்போதுலாம் நினைக்கிறேன், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட், அது வேறு தெளிவாக சொன்னோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் நினைக்கிறேன், இயற்கையை பார்த்தா அழகாக கவிதை எழுதுவார். அது மாதிரி திடீர்னு அன்புமணி ஐயா வந்து ஆதவ ஐயாவுக்கு பாராட்டி எழுதி தள்ளிட்டாரு. அதனால் அண்ணன் திருமாவளவன் ஆல்ரெடி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கார். இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாமக வண்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடாதா? நீங்களே தான் சேவை செய்யணும்னு நினைக்கணுமா? அவங்களும் நினைக்கலாம். அவங்களும் நாளைக்கு அவங்கக்கிட்டேயும் எம்எல்ஏலாம் இருக்குதுல்ல. இந்த ஒரு படத்தில் சங்கவை அங்கவை எங்ககிட்ட வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாலமன் பாப்பையா ஒரு காட்சி பண்ணியிருப்பார், சிவாஜி படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாருமே பழக தயாராக இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்ப்போம் அது எப்படி போகுது. ஓகே சார், அதாவது ஒரே நாள் பாராட்டத்தை வச்சு நான் முழுசாக அது நம்ம எடுத்துக்க முடியாது. நட்பு ரீதியாக ஏன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து நட்பு ரீதியாக யாரை பார்த்தாலும் பாராட்டுவார், கூப்பிட்டா அங்கீகரிப்பார். அதனால் மேபி இன்னும் கொஞ்சம் சமிக்கைகள் வெளிப்பட்டதுன்னா அதுக்கப்புறமா அதற்கு உண்டான விமர்சனத்தை நம்ம. ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி. அதாவது காமராஜரோட நிகழ்வில் சீமான் அவர்கள் பேசுகிறப்போ சொல்லியிருந்தாரு, இந்த முறை கட்டாயம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளே போயிடணும்னு பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நான் சிரிச்ச முகத்தோடையும் உள்ளே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்றாரு. அதுக்கான முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு அந்த இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்விக்கு முடிவு கட்டியிருக்காரு சீமான்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி அதாவது அவர் போய் நிற்கிறதா சொல்கிறாரா? ஆமாம், இல்லை அது ஃபஸ்ட்லேருந்தே பேசு பொருளாக இருக்குது.
அவர் இடைத்தேர்தலில் நிற்கிறதுனா எல்லா கட்சிகள்கிட்டையும் போயிட்டு தாவேக்கா எதிர்நிலையில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் போயிட்டு அண்ணன் சீமான் வந்து ஆதரவு திரட்டி அவர் ஒரு பொது வேட்பாளர் நின்னா நல்லாயிருக்கும். மேபி வெற்றி வாய்ப்பு கூட அவருக்கு அங்கே பிரகாசமாக இருக்கும். சட்டமன்றத்தில் சீமான் போன்றவர்கள் தாவேக்கா, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதனுடைய வேல்முருகன் அவங்களாம் வந்து மக்கள் பிரச்சனைக்காக, வேல்முருகன்லாம் வந்து இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், என்எல்சி வேலைவாய்ப்பு, பண்ருட்டி கடலூர் மக்கள் லோக்கல் பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், அந்த அப்புறமா வந்து சிறைச்சாலையில் வந்து ரொம்ப நாள் சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலில் இருக்க அவங்களெல்லாம் வெளியில் விடணும், அப்புறமா சாதி வாரிய கணக்கெடுப்படணும், அதாவது மக்களோட எண்ணோட்டத்துக்கு தேவையான நீட்டு தேர்வு ரத்து, அப்புறம் டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும், சினிமா மோகம் வந்து இளைஞர்கள்கிட்ட வரக்கூடாது, கஞ்சா போதை, இந்த போதைக்கு எதிரெல்லாம் எவ்வளோ பண்ணிக்கிறாருங்க. ஆனால் அந்த ஒரு தாவேக்காவை அப்படியே மறந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்த தாவேக்கா அது. வேல்முருகன் வந்து இதெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம். இன்னொன்று, இந்த சுங்கவரி சாலையெல்லாம் வந்து அதிகமாக கொள்ளடிக்கிறீங்க, மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்குறீங்க, லாபம் சம்பாதிக்கிறீங்க, லாபம் சம்பாதிச்சதுக்கப்புறம் சுங்கவரி போட்டு கொள்ளடிக்கிறீங்கலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக கேஸ் வாங்கி வழக்கு வாங்கி எஃப்ஐஆர் வாங்கி அந்த தாவேக்காவெல்லாம் மறந்தாச்சு. இது போன்ற ஆட்கள், அதாவது மக்கள் போராட்டத்துக்கு பேசக்கூடியவங்களோ இல்லை சட்டமன்றத்தில் பேசக்கூடியவங்களோ எல்லாம் வெறுத்து போய் தான் இந்த வாட்டி கூட்டணியை விட்டே போய் தேர்தலில் கூட நிற்கல வேல்முருகன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சிலர் வந்து இங்கே வந்து அட்லீஸ்ட் அரசியல்வாதி எப்படி இருக்கிறாங்கன்றதுக்குள்ளே நான் போலங்க, மக்கள் பிரச்சனையாச்சும் பேசுகிறாங்களா, அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பேசுகிறவங்க சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தால் நல்லது. அந்த லிஸ்ட்டில் வந்து சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளராக அவர் வந்து ரொம்ப நாளாக அந்த கட்சிக்கு வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ்க்குள்ளே போகல, அசம்பிளிகள் அதெல்லாம் போனால் அது அந்த கட்சிக்கு நல்லது. அந்த கட்சி போய் ஒரு சில மக்கள் சார்ந்த கேள்விகள் கேட்டால் அதனால் மக்களுக்கு நல்லது. இப்போது எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி வெளியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஐயா டிடிவி தினகரன், அப்புறம் வேல்முருகன், அப்புறம் சீமான், இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ளே எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனையை நல்லா பேசக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு உள்ளே போனால் நல்லா தான் இருக்கும். அவங்க ஜெயிப்பாங்களா வெற்றி பெறுவாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் போனால் கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவர்கள் தான் இவர்கள்லாம். அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம். சார், ஆனால் பொது வேட்பாளர்ன்றப்போ அந்த விமர்சனங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் எழுத பார்க்குறோம். யாராக இருந்தாலும் பொது வேட்பாளர் நிற்கிறது மக்கள் ஏற்றுக்கலையோ? இல்லைங்க, நம்ம அந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்து பார்க்கலையே. மக்கள்கிட்ட சாய்ஸ் கொடுத்து பார்த்து அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அதுக்கு ஒரு பார்வை, அவங்க தோற்று போயிட்டாங்கன்னா அதுக்கு வேறு பார்வை. அதை இன்னும் எடுத்தே வைக்கலையே. நம்ம இன்னும் அது விவாத நிலையில் தானே இருக்குது. மேபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இப்போ எப்படியா இருந்தாலும் ஆளுகின்ற கட்சி தான் ஜெயிக்கும் எல்லா இடத்துலையும். அதுதான் 90-80% அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஜெயிச்சிருவோன்ற அந்த மனநிலையில் இருப்பாங்க. ஸோ குறைந்தபட்சம் பொது வேட்பாளர் போட்டால் நீங்கள் ஸ்டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம். மேபி நேரம் நல்லா இருந்ததுன்னா எதிர்கட்சிகள் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கும். நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், ஓட்டுக்கு இந்த வாட்டி தாவேக்கா காசு கொடுக்காதுன்னு. அப்படி தாவேக்கா ஒருவேளை காசு கொடுத்துச்சுன்னா அவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஆல்ரெடி தாவேக்கால ஒரு சிலர் கொடுத்துருக்காங்கன்னு அந்த கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஆனால் எல்லா தொகுதியிலும் கொடுத்தாங்களா இல்லையான்றது கேள்விக்குறி. ஏன்னா ஏழை பாழைகளாக நிறுத்தப்பட்டவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. அது ஜனநாயகத்தில் வெற்றி வரவேற்கிறோம். ஏன்னா பணம் இருக்கிறவங்க தான் எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு திமுக அதிமுக பண்ணதுக்கு ஒரு ஒரு தோல்வி கிடைச்சிருக்கு. அதனால் அது பார்க்கணும். பொது வேட்பாளர் ஏங்க புதுசாக ஒரு மெனு பார்க்குறது ஜனங்களுக்கு நல்லா தானே இருக்கும். இது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றது. சம்டைம்ஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல கேண்டிடேட் கொடுத்தா ஜனங்க வந்து அதை விரும்பலாம். இல்லை சரி தாவேக்காக்கு ஓட்டு போட்டுருவோம் கூட போடலாம். நம்ம பார்ப்போம். வர்றதுக்கு முன்னாடியே பதறாங்க ஒரு சிலர். அப்படி ஆகிடக்கூடாது, புது வேட்பாளராக வந்துடக்கூடாது. ஆனால் சீமான் அவர்கள் தான் இறங்கி போகணும். ஏன்னா இவ்வளோ நாள் வைராக்கியமாக நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு நின்றுட்டீங்க. கொஞ்சம் ஒரு 2 அடி இறங்கி வந்து உதவி கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதிமுக கிட்டேயும் திமுக கிட்டேயும் உதவி கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மக்களுக்காக கேட்கணும். சார், வன்னியரசும் திருமாவளவனை கூட அதை விமர்சிச்சிருந்தாங்க. அதாவது பேனா சிலை உடைப்புன்னு சொன்னவரை இன்னைக்கு கொஞ்சறாங்க. பேனா சிலை வரல, வந்துருந்தா உடச்சிருப்பாரு. வரல இல்லை சிலை வராததை பற்றி தானே பேசிட்டு இருக்கீங்க. அவரை கொஞ்சறாங்க. ஏன் நீங்கள் கூட தான் பாசிச பாஜக குழந்தைங்க. இப்போ நீங்கள் கொஞ்சலையா விஜய் சாரா? அது எதுனா யாருன்னா அந்த கொஞ்சல் எதுனா சொல்கிறாங்களா? பேனா சிலை வரல, வந்துருந்தா உடச்சிருப்பாரு. அதே மாதிரி திமுக அதிமுக கூட்டணி வரல, திமுக அதிமுக அது இல்லை, நடக்காத ஒரு விஷயத்த பேசுனதை வச்சே பண்ணுறீங்க. அது மாதிரி அது பேசுனது. பேனா சிலை வைப்போன்னு பேசினாங்க, முயற்சி எடுத்தாங்க, அது வரல, அவரும் உடைக்கல, வந்திருந்தா உடச்சிருப்பார். அதிமுக திமுக கூட்டணி வைக்கல, வச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருப்பார். வைக்கல இல்லை, வரல இல்லை, இப்போ யார் முதலமைச்சர்? நடக்கிறத பேசுவீங்களா இல்லை நடக்காத ஒரு விஷயத்த திருப்பி பேசுவீங்களா? எது உங்கள் அரசியல்? இப்போ நீட்டு தேர்வு எதிர்த்து போராட்டம் இங்கே உங்களெல்லாம் காணுமே. திமுக போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. திமுக மற்றவங்கலாம்
தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுன்ற குரல் எங்கேருந்து சார் வரணும்? நீட் தேர்வு எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுது? நீட் தேர்வோட மையப்புள்ளி எது? இன்னைக்கு மையப்புள்ளியா தமிழ்நாடு இருக்கா நீட் தேர்வு எதிர்ப்புல? விஜய் போய் பார்த்துட்டுலாம் வந்தார் சார் அனிதாவோட வீட்டில். நீங்க இப்போ டெல்லியில் நடக்கிறது ஜந்தர் மந்தரில் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எப்பயோ சொல்றீங்க. அது தேவைகள். இப்போ எனக்கு பசியோடு இருக்கும்போது தான் நான் போய் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவேன். ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டேன், திருப்பி ஹோட்டல் போனோமா நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பேன். இதுதான் யதார்த்தம். அதனால் பசியோடு இருக்கிறவங்க ஜந்தர் மந்தர் போவாங்க, மனசு நிறைவாக வயிறு நிறைவாக இருக்கிறவங்க அங்கங்கே இருந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இதுதான் அரசியல். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட்டுக்கும் நன்றி சார். நன்றி.